ஹாய் வணக்கம் நண்பர்களே. சிம்பிளான கோகனட் பாலில் எப்படி புலாவ் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குங்க. அரிசி கழுவி வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு அரிசி கழுவி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, பூ எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனைக்கு நல்லாயிருக்குங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்க. வெங்காயம் வணங்கட்டுங்க. நீங்கள் அரிசிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் நல்லா வாசனை வரட்டுங்க. நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டாலும் சரி, இல்லை உப்பு போட்டு லைட்டாக வணக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் சரிங்க. நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. அதோடு நம்ம தேங்காய் பால் தண்ணி ஊற்றும் போது நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற அளவை கம்மி பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலில் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டுங்க. கொஞ்சம் கொதித்து வந்ததும் அரிசி போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம அரிசி போட்டால் கரெக்டாக இருக்குங்க. நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தயிரோடு சேர்ந்து வெங்காய பச்சடி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இதுக்கு அதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் அரிஞ்சு வெங்காய பச்சடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விசில் வரதுக்குள்ளே நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியும் ஒரு புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை விசில் வரணுமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான ரெசிபி. அவ்வளோதானங்க, புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே, நன்றி நண்பர்களே.